என் பேர் ஜோசப் காந்தி. ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். பியூலாமாவுடைய இந்த கான்ஃபரன்ஸு செகண்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எஸ்டிசியில் அம்மா அவங்க பார்த்துருக்காங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. இது 15 வருஷம் ஆசையை ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்தார். பக்கத்தில் வந்துச்சு அவங்க முன்னால் வந்து ஜோம் பண்ணிட்டு போகிற ஒரு பெரிய விஷயம். நான் நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தா கூட இந்த நேம் காலிங் பேர் சொல்லி கூப்பிடுறது பார்க்கும்போது அப்படி ஒரு நப்தாசன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பேரை கூப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி என் பேர் காந்தி, அதனால வந்துட்டு மேக்சிமம் அப்படி ஒரு பேரில் ஒருத்தர் இருக்கிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. கேரளாவில் என் சொந்த ஊர் கேரளா மூணார். அதனால மலையாளிஸ் மத்தியில் யார்கிட்டயா போய் என் பேரை சொல்லியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் சத்தமாக சிரிச்சிருவாங்க. ரெண்டாவது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ஓகே உன் பேர் காந்தியான்னு கேட்பாங்க. அதனால காந்தின்னு ஒரு ஆளை ஊழியக்காரனை எதிர்பார்க்கறதே கஷ்டம். நேற்றுக்கு நான் அப்படி கிள்ளி பார்க்குறேன், நிஜமா தான் நம்மளை தான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி காந்தின்னு சொல்லி அம்மா கூப்பிட்டாங்க. அவியாளர் என் கூட பேசினாரு. ஊழியத்தில் இந்த சென்டிமெண்ட்டாக பேசுறது இஷ்டம் இல்லைனாலுமே ஊழியங்கிறது ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதில் நிறைய காயங்கள், அது சொல்லி அதெல்லாம் சொல்ல விவரிக்க முடியாத இடம் இந்த டைம். ஒரு நிறைய பேர் காயப்பட்டவங்க நம்மள்ட்ட வருவாங்க, ஆனால் நம்ம காயத்தையும் நம்ம வேதனையும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல என் அனுபவம் உண்டு. ஒரு 2 வருஷமா ஆஃப்டர் லாக்டவுன் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்னால சிவியர் மைக்ரைன் ஹெடேக் அண்ட் இன்சோம்னியா ப்ராப்ளம். நான் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அந்த இன்சோம்னியா அப்படிங்கிற ஒரு வியாதி எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு 6 மந்த் எல்லாம் நான் டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். யாரும் நம்ப மாட்டீங்க, 100 டேப்லெட் போட்டும் எனக்கு தூக்கம் வரல. 100 மாத்திரைகள் போட்டோம், 100 டேப்லெட்டு 5 mg 100 மோர் தென் 100 டேப்லெட். அந்த ஒரு நரகம் எப்படி இருக்குல்ல எனக்கு தெரியாது, ஆனால் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த 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 வியாதினால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. சம்டைம் இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு கூட நான் நினைச்ச நாட்கள் உண்டு. இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஆண்டவர் யாருக்காவது இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு நமக்கு தெரியல. தூக்கத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இங்கே வர வரைக்கும். ஆண்டவர் கிருபை. நேற்றுக்கு அம்மா வந்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ராத்திரி நான் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் நினச்சிட்டு இருந்தேன், என்னைக்கும் அப்படியே வானத்தை பார்த்துட்டு தான் ராத்திரியில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நைட் தூங்க ஒரு 10 நிமிஷத்தில் நான் தூங்கிட்டேன். பிரதர் ஆலன் நானும் ஒரே ரூமில் இருக்கணும். சடனாக ஒரு பேட்ரி மாதிரி ஒரு வந்துச்சு, ஒரு ஷாக் ஆகிற மாதிரி. ஏதோ ஒரு 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 ஈவில் திங் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு உருவம் எனக்கு வந்து வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சத்தம் போட்டேன். ஆலன் பிரதர் மார்னிங் ஜோதிச்சா இருந்தல, நான் ரொம்ப சத்தம் போட்ட மாதிரி கேட்டேன். ஒரு பெரிய சத்தம், அதுக்கு பயந்து எந்திரிச்சது மாதிரி. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் நான் தூங்கினேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், நான் சந்தோஷத்தை சொல்றேன். இந்த 2 வருஷத்துல ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஊஞ்சல்ல ஒரு குழந்தை படுத்தா எப்படி ஆடிக்கிட்டே காலையில வரைக்கும் தாய்மொழியில தூங்குவாங்களோ, நிஜமா சொல்றேன். நேற்றுக்கு ராத்திரி எங்க வீட்டுல நான் எவ்வளவு சஃபர் ஆகிறேன்னு என் வைஃப் கூட தெரியாது. நான் என் ரூம்ல நான் செப்பரேட்டா இருப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா எவ்வளவு பெரிய விடுதலை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆச்சுன்னா, நிஜமா சொல்றேன், சம்டைம் இந்த ஹார்ட் வெடிச்சுற மாதிரி இருக்கும், வலிக்கும், தலைவலி தாங்க முடியாது. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலை எனக்கு ஆண்டவர் நேற்றுக்கு ராத்திரி கொடுத்தார். ரெண்டாவது, என்னையும் பெயர் சொல்லி கூப்பிட்ட ஒரு அனுபவம். இங்க இந்த மீட்டிங்ஸ்க்கு நான் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, நான் போன வாரம் முழுவதுமா வந்துட்டு எனக்கு சிவியர் காஃப், பயங்கரமான காஃப், ஃபீவரு. நான் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேன். 6 இன்ஜெக்ஷன் நான் போட்டிருக்கேன், கண்ட்ரோலே ஆகலை.
நான் நினச்சேன் இன்னைக்கு என்னால் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இப்பவும் ஆண்டவர் கிருபை, நான் இங்கே வந்துட்டு உட்காந்துருக்கிறதுனா ஒரே விஷயம் என்னென்னா ஆண்டவர் கிருபை மட்டும்தான். ஆனால் நேற்றுக்கு பிரதர் ஃபஸ்ட்டு செஷன் நான் நினச்சிட்டேன் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிருக்குதான், நான் ரொம்ப காஃப் இரும்பிட்டு இருந்தேன், நான் யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிருன்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு செஷன் அண்ணன் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டாவது பிரதர் மெசேஜ். அந்த டைமில் எனக்கே தெரியல, நான் அந்த 2 hours நான் கொஞ்ச நேரம் கூட இரும்பலை, அந்த காஃப் எனக்கு வரவே இல்லை. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அந்த அந்த வியாதியுடைய அந்த வீரியத்தை அப்படியே கீழே தள்ளி போட்டது நான் பார்த்தேன். நான் எத்தனையோ ஹீலிங் பார்த்துருக்குறேன், அந்த ஊழியத்தில் ஒரு 15 வருஷமா இருக்கிறதுனால எத்தனையோ ஹீலிங்கெல்லாம் பார்த்துருந்தாலும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் ஒரு அனுபவம் வரும்போது ஓகே இப்படி தான் இருக்குமோ, ஆண்டவர் இயேசுப்பா வந்துட்டு ஒருத்தர் தொடும்போது இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லி. ரெண்டாவது இந்த ஊழியத்தோட எனக்கு கனெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தது வந்துட்டு ஒரு என்கவுண்டர். நவம்பர் மாதம் நினைக்கிறேன், தூத்துக்குடியில் ஒரு ஊழியத்துக்கு மீட்டிங் போயிட்டு நான் திரும்ப வர்ற வழியில் பாஸ்டர் இமானுவேல் அவங்கள வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக விசிட் பண்ணுறேன். ஆன் த வே ஹைதராபாத் போகிற வழியில் பாஸ்டரை பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்சம் எங்களுடைய விஷன் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு போகிற வழியில் எனக்கு ஆவியில் ஒரு 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 உந்துதல். நம்ம அம்மா அவங்கள தியோலாமா அவங்கள வந்துட்டு பியூலாமாவை ஹைதராபாத்தில் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை உள்ள ஆவியை நான் கொடுத்தாரு. நான் உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி இந்த கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தியோலா சிஸ்டர் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்துட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். நான் ஹைதராபாத்தில் ஊழியம் பண்ணுறேன், என் பேர் ஜோசப் காந்தி, என்னோட யூடியூப் சேனல், அப்புறம் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு என் அட்ரஸை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் வந்துச்சு, பாஸ்டர் இமானுவேல் அவங்கள நீங்கள் பாருங்கள் கர்னூலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ எனக்கு தெரிஞ்ச தம்பி கர்னூலில் இருக்கிறாரு, அவருக்கு பாஸ்டர் இமானுவேல் யார் தெரியுமான்னு சொல்லி நான் அந்த தம்பிகிட்ட கேட்குறேன். ஆனால் முன்னாடி நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு போனீங்க, நம்ம பாஸ்டர் தானேன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் தான் பாஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டேன், பாஸ்டர் இந்த மாதிரி அக்கா அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் நடத்துன்னு சொல்லி. சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே பாஸ்டரை வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் தான் இந்த அந்த இன்ஸ்பிரேஷன் ஆண்டவர் போட்டார். நிச்சயமா சொல்கிறேன், இந்த இடத்துல நான் இருக்கிறது வந்துட்டு கடவுளுடைய அந்த உண்மையான கனெக்ஷன் சொல்லி நான் உண்மையாக நம்புகிறேன். நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நம்மளாம் யாருமே வரல, கடவுள் தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்தார். இந்த உறவு நித்திய ஜீவ காலம் வரைக்கும் நினைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. அப்புறம் எல்லா செஷன்ஸும் நேற்றுலேருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா செஷன்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஊழியத்தில் ஓடுறதுக்கு கற்றுக்கிட்ட நமக்கு உட்கார்றதுக்கு சிந்திக்கிறது கூட நேரில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது அந்த அந்த ஆழமான அந்த இன்டிமெசியை வந்துட்டு நான் ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டேன். இதனுடைய ரிசல்ட்டை வருகிற நாட்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி வர்றாங்க. நன்றி.